ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி தாங்க காவேரி கரெக்டாக பேசியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன தான் நம்ம இது வரைக்கும் அவங்க காவேரி பார்த்திங்கன்னா பசுபதிக்கிட்ட மட்டும்தான் சண்டை போட்டிருக்காங்க, எழுதிட்டு போயிருக்காங்கிறத நம்மளும் சொல்லியிருக்கோம் ஒரு எபிசோடில். இப்போ ரீசன்ட் டேஸில் ஒரு எபிசோடில், அதாவது நம்ம விஜயும் காவேரியும் ரோட்டில் பேசிட்டு போவாங்க இல்லையா, அப்போ சொல்லுவாங்க, என் ஃபேமிலி என்ன பண்ணாலும் அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், ஒன்லி பசுபதிகிட்ட மட்டும் தான் எழுதிட்டு பேசியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம காவேரி பார்த்திங்கன்னா பசுக்கிட்ட மட்டும்தான் எழுதிட்டு போகிறாங்க, மற்ற எல்லாத்துக்கும் ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோடில் காவேரி ரொம்ப கரெக்டான பதிலடி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும் நம்ம கங்காவுக்கு. ஸோ கங்காவுக்கு தெரியாமல் தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ கங்கா அந்த இடத்துல இல்லை தான், ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் சாரதா அம்மா காவேரிக்காக வேண்டிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் அங்கே நடக்கும்போது கங்கா இல்லை, கங்காவுக்கு இது மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காகவே வாழ்கிறாங்க, ஒரு பிளான் பண்ணுறாங்க. பட் அங்கே நடக்குது, அங்கே அவங்களுக்கு ஒரு கோவம் இருக்குது, நமக்கு பண்ணாமல் காவேரிக்கு பண்ணுறாங்களே ஒரு கோவம் இருக்குது. அவங்க கிட்டே கேட்கலாம், என்ன பிரச்சனை காவேரியோட குழந்தைக்கு ஏன் அவங்களுக்காக வேண்டியிருந்தீங்க அப்படிங்கிறத டேரெக்டாக கேட்டிருக்கலாம். இப்படி ஹர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக கேட்டால் அது பெரிய விஷயம், யாருக்குமே ஹர்ட் ஆகாது, என்னோட ஒரு பாயிண்ட்டு. பட் அதை அவங்க அப்படி கேட்காம, ஸோ காவேரிக்காக பண்ணது அதனால தான் நீ பண்ணிகிட்டு இருக்க, ஸோ அனுபவி அப்படிங்கிற மாதிரி சம்திங் அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டே பேசியிருக்கும்போது நம்ம காவேரிக்கு அவங்க அம்மா திட்டணுன்னே காவேரிக்கு ஒரு கோவம் வந்துடுது. நீ அப்படி யாரையாவது நோண்டிகிட்டே உட்காந்துருக்கணுமா, ஏன் இப்படி பண்ணிகிட்டே இருக்க, ஸோ திட்டிகிட்டே இருக்கணுமா அப்படிங்கும்போது நடுவில் ஒரு வார்த்தை விடுறாங்க, அவங்கள மாதிரி கொஞ்சிட்டேவா இருக்க முடியும் அப்படிங்கும்போது, அது ஏன் புருஷன் நான் கொஞ்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டைலாக் ஆஃப் காவேரி உண்மையிலே தரமான ஒரு பதிலடியாக இருந்துச்சு நம்ம கங்காவுக்கு. உண்மையிலே ஒரு சரியான பதிலடி தாங்க. உண்மையிலே இன்றைக்கி எபிசோட் தான் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். காவேரியோட அந்த ஒரு பதிலடி, ஒரு மாஸ் ஆனால் ரிப்ளை, அதுதான் ஆக்சுவல். ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போத்தாலும் அவங்க குத்தி பேசிட்டு இருப்பாங்க, அவங்க அமைதியாக வாங்கிட்டே போவாங்களா, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ காவேரி எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கணும், அதாவது எய்த்து பேசணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நானும் பேச வேணாம் தான் நினச்சேன், பட் அவள் பேசுறது பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது, அதனால தான் பண்ணினேன் அப்படிங்கிறத காவேரி சொல்லுவாங்க அங்கேயும். அப்போ பாட்டி சொல்லுவாங்க, நீ பேசுனதாண்டி கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இடத்துல பாட்டியுமே கரெக்டாக பேசுவாங்க கங்கா விஷயத்தில். ஸோ அதனால் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கோயிலேருந்து நம்ம விஜயுமே சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் இவ்வளோ பெரிய பரிகாரம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சால் நான் சொல்லியிருக்க மாட்டேன், காவிரிகிட்ட மறைச்ச மாதிரி உங்ககிட்டையும் மறைச்சிருப்பேன் அப்படின்னு நாங்கள் டைலாக் சொல்லும்போது அங்கே கங்கா இருந்தாங்க. அப்போவாச்சும் என்னாச்சுன்னு கேட்டிருந்தா அட்லீஸ்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே அவங்க கேட்கல. ஏன் கொஞ்சம் கோமாவில் இருந்தாங்களா என்ன, அவங்களுக்கு அம்மா போட்டுறது அல்லது எதுவும் ஞாபகம் இல்லையா, ஞாபகம் அவங்க அத்தை கங்கா காவேரிக்கிட்டேயே போக மாட்டேன்ட்டாங்க. ஸோ வெளியில் நின்றுட்டே பேசுவாங்க, அப்போல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு நிற்கிறாங்களா என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் சடனாக அவங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகட்டும், கேட்குற விதம் ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப தப்பு கங்கா கிட்ட இருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கான்வர்சேஷன், பாட்டி, அதாவது நம்ம காவேரி பாட்டு பாடும்போது அவங்க அம்மா டக்குன்னு தள்ளுவாங்க, ஐயோ வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படின்னு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் எனிவேஸ் அது ரொம்ப ஃபன்னாக மூவ் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அப்பா நான் பாடுறதுலாம் ரசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுன்னு சொல்லும்போது ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லி பயந்ததும், அப்பா ரசிப்பார் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. போய் உன் புருஷன்ட்ட பாட அவர் ரசிப்பார் அப்படிங்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக ரசிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியோட ஒரு க்யூட் ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள், அல்டிமேட்டு. அவருக்கு தலைவிதி வேற என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்குமே ஆக்சுவலாக பாட்டு பாடுறதுல ரொம்ப பிடிக்குங்க. பட் என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்காது, பட் என்ன நான் சும்மா பாடிட்டே உட்காந்துருப்பேன். பாட்டு கேட்குறது பாட்டு பாடுறதுல ரொம்பவே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயல். அது நல்லா காவிரியோட லிங்க் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே நைஸ். உனக்கு எபிசோட் ரொம்ப 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 சோவாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு எபிசோட் என்ன வருது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோமோ போடுவாங்கன்னு பார்க்குறேன், ப்ரோமோ போடவே மாட்டாங்க. மற்ற செயல் ப்ரோமோலாம் வருது, எம்என் ப்ரோமோ வரவே மாட்டேங்குது, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் நாளைக்கு என்ன எபிசோட் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.